வணக்கம். இன்னைக்கு பார்க்க போற கதை ஒரு உண்மை கதை. சரியா? ஒரு சிறுவன் இருக்கிறான். அந்த சிறுவனோட குடும்பம் ரொம்ப ஏழ்மையான குடும்பமா இருக்குது. சாப்பிட்றதுக்கு கூட வழி இல்லாம இருக்குது. அதனால அவன் என்ன பண்றான்னா, சரி நம்மளும் உழைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வேலை தேடி போறான். நிறைய இடத்துக்கு வேலை தேடி போறான். அவனுக்கு எந்த வேலையுமே கிடைக்கல. உடனே இந்த வேலை தேடி ஒரு நாள் களைப்புல என்ன ஆயிட்டான் அப்படின்னா, ஒரு நாடக கொட்டகை அதோட வாசல்ல உட்கார்ந்துக்கிட்டான். நாடக கொட்டகைனா வேற ஒண்ணும் இல்லை, இப்ப நம்ம தியேட்டர்னு சொல்றோம்ல, அதே மாதிரி அந்த காலத்துல நாடக கொட்டகை இருக்கும். சரியா? அங்க அந்த வாசல்ல உட்கார்ந்துக்கிட்டான். உட்கார்ந்து அந்த நாடகம் உள்ள தினமும் அந்த நாடக கொட்டகைக்கு நிறைய பணக்காரங்க வருவாங்க அந்த நாடகத்தை பாக்குறதுக்காக. அப்படி வரும்போது ஒரு பணக்காரர் நாடகம் பாக்குறதுக்கு வராரு. அந்த காலத்துல என்ன வண்டி உண்டு? குதிரை வண்டி உண்டா? குதிரை வண்டியில அந்த பணக்காரர் வாராரு. அந்த நாடக கொட்டைக்குள்ள நாடகம் பார்க்க போகும்போது அந்த வண்டியை வெளியில கட்டுவாங்க. அப்படி கட்டிட்டு போகும்போது நிறைய பேர் என்ன செஞ்சிருந்தாங்க, குதிரை வண்டியை திருடிட்டு போயிருந்தாங்க. உடனே இந்த பையன் இப்படி சோகமா உட்கார்ந்துருக்கானா, அந்த பணக்காரர் இந்த பையன்கிட்ட சொல்றாரு, தம்பி இங்க குதிரைகள்லாம் தொலைஞ்சு போகுது, அதனால நாங்க உள்ள போய் நாடகம் பார்த்துட்டு வர வரைக்கும் நீ வெளியே இந்த குதிரையை பாத்துக்கிறியா அப்படின்னு கேக்குறாங்க. நம்ம இந்த சிறுவன் வேலை இல்லாம இருந்தானா, சரி நமக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி என்ன பண்றான், அந்த குதிரைய நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அந்த பணக்காரர் என்ன சொல்றாரு, சரி அப்ப நீ இந்த குதிரையை பாத்துக்கிட்டீங்கன்னா நான் உனக்கு நிறைய பணம் தரேன் அப்படிங்கிறான். உடனே இவன் உள்ள பணக்காரர் நாடகம் பார்க்க நாடக கொட்டைக்கு அந்த குதிரை வண்டியையும் குதிரையையும் நல்லா என்ன பண்றான், சுத்தப்படுத்தி, வண்டியையும் சுத்தப்படுத்தி தான் குதிரையையும் சுத்தப்படுத்தி வச்சிருக்கான். உடனே இந்த பணக்காரர் நாடகம் முடிஞ்சு நாடக கொட்டையில இருந்து வெளியே வராரு. வெளியே பார்த்தோன்னே இந்த குதிரை எப்படி இருக்குது, அதாவது அந்த பணக்காரருக்கே தான் குதிரையை அடையாளம் காண முடியல. அந்த அளவுக்கு என்ன பண்ணிட்டான், சுத்தமா கழுவி வண்டியையும் கழுவி வச்சுட்டான். உடனே அதுக்காக இந்த பணக்காரர் கொடுக்குறேன்னு சொன்ன பணத்தை விட கூட பணத்தை கொடுத்துட்டாரு. உடனே இவனுக்கு சந்தோஷமாயிட்டு, சரி நமக்கு இந்த வேலையே பார்ப்போம்னு என்ன பண்ணிட்டான் அந்த பையன். தினமும் என்ன அந்த நாடக கொட்டகை வாசல்ல வந்தான். இந்த பணக்காரன் மட்டும் இல்லாம இன்னும் நிறைய பேரும் இவங்கிட்ட குதிரையை ஒப்படைச்சிட்டு போக ஆரம்பிச்சாங்க. இவனுக்கு ஒரு தொழில் கிடைச்சிருச்சா. இவன் சிறுவனா இருந்தான், வளர்ந்துகிட்டே இருந்தான். அதே மாதிரி தினமும் நாடக கொட்டகைக்கு வெளியில வருவான். நாடகம் உள்ள நடக்கும்ல, அதை கேட்டுக்கிட்டே இருப்பான். அங்க அந்த இந்த டயலாகுக்கு எல்லாம் இப்படி பேசியிருக்கலாமே அப்படின்னு சொல்லி அவன் மனசுக்குள்ள நிறைய கருத்துக்கள் யோசனைகள் எல்லாம் வந்துகிட்டே இருக்கும். இந்த கதாபாத்திரத்தை இப்படி நடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசித்துக்கிட்டே இருப்பான் அந்த சிறுவன். அப்படி யோசிச்சுட்டே இருக்கும்போது ஒரு நாள் என்ன ஆகும்னா, இப்ப அவன் ஒரு முதலாளி ஆகிட்டான். அந்த நாடக கொட்டகைக்கு வெளியில வண்டி விட்டுட்டு போறாங்கல்ல, அந்த வண்டியெல்லாம் பராமரிச்சு பெரிய முதலாளியாவே ஆயிட்டான். 4 பேரை வேலைக்கு வச்சுட்டான். ஆனாலும் அவன் சும்மா இருக்கல, இதே மாதிரி நாடகத்தை கவனிச்சுட்டே வந்துட்டு இருந்தானா. அப்போ ஒரு நாள் என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த நாடகத்தை நடிக்க வர வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் அன்னைக்கு லீவு. உடனே இவன் தான் தினமும் நாடகத்தை காதுல கேட்டுட்டு இருந்தான்ல, அதனால அவனுக்கு எல்லா டயலாகும் எப்படி அத்துப்படி மனப்பாடமா இருந்துச்சு. உடனே என்ன பண்ணான்னா, அந்த நாடக கொட்டகையில நாடகம் நடத்துவார்ல அந்த நிர்வாகி, நாளடைவில் அதை என்ன பண்ணான்னா நூலா வெளியிட ஆரம்பிச்சான். அதுக்கப்புறம் அது ஒரு வருமானம் வரும்ல, அப்படி அவன் அவனுக்கு கிடைச்ச வாய்ப்பெல்லாம் என்ன பண்ணிட்டே இருந்தான், பயன்படுத்திட்டே இருந்தான். இதே மாதிரி நமக்கு இப்ப என்ன வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு, நல்லா படிக்கிறதுக்கான வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு, நல்ல நேரமும் கொடுத்திருக்காங்க. நிறைய பேர் வெளியில படிக்காம விட்டுட்டோமே நினைச்சு கவலைப்பட்டு இருக்காங்க. அதனால நீங்க என்ன செய்யணும், உங்களுக்கு கொடுத்திருக்க வாய்ப்பை, உங்களுக்கு கொடுத்திருக்க அந்த நேரத்தை நல்ல பயனுள்ள வழியில பயன்படுத்தணும். எங்களை இப்படி மேடையில பேசுறதுக்கு அனுமதிச்சாங்க, நாங்க அந்த வாய்ப்பை பயன்படுத்தி பேசுறோம்ல, அதே மாதிரி உங்க எல்லாருக்கும் பயிற்சி ஆசிரியரா நாங்க பயிற்சி எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பை நாங்க பயன்படுத்துறோம். அதே மாதிரி உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பை நீங்க எல்லாரும் நல்ல முறையில பயன்படுத்தி வாழ்க்கையில முன்னேறணும்னு அந்த இறைவனையும் பிரார்த்தித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.